பென் ஸ்டோக்ஸ் ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் சொல்லியிருக்காருங்க. அதாவது அவரும் மெக்குலமும் யாரை பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருக்காங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம MS தோனி அண்ட் ஸ்டீவன் பிளெமிங்கோட பேரை பார்த்து தான். அதாவது பூனே சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஆல்ரெடி பென் ஸ்டோக்ஸ் ஒரு வாட்டி விளையாடி இருக்காரு. அங்க MS தோனி அண்ட் ஸ்டீவன் பிளெமிங்கோட காம்பினேஷனை பார்த்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டிருக்காரு. அட் த சேம் டைம் CSKவும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல பென் ஸ்டோக்ஸ் எடுத்தாங்க. பென் ஸ்டோக்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவன் தான் நான் பெருசா CSKக்கு விளையாடனாலும் பட் நான் பேக்ரவுண்ட்ல இருந்து நிறைய நோட் பண்ணியிருக்கேன். அதாவது MS தோனி களத்துல டிசிஷன் மேக் பண்ணுவாரு அண்ட் பேக் எண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவன் பிளெமிங் டிசிஷன் மேக் பண்ணுவாரு. பட் எண்ட் ஆஃப் த டே ரெண்டு டிசிஷனும் பாத்தீங்கன்னா சேமா இருக்கும், ஒரே லைன்ல இருக்கும். அதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கேப்டன் அண்ட் கோச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ரிலேஷன்ஷிப் அண்ட் தரமான ஒரு ரிலேஷன்ஷிப். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் சொல்லியிருப்பாரு. அண்ட் மெக்குலமும் வந்து பாத்தீங்கன்னா CSKக்கு ஆல்ரெடி விளையாடுனதுனால அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, எஸ் நானும் இந்த மாதிரி நிறைய நோட் பண்ணியிருக்கேன் MS தோனி அண்ட் ஸ்டீவன் பிளெமிங் எந்த அளவுக்கு ஒரு பக்கா ரேப்போ வச்சிருக்காங்கன்னு. சோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனலா எடுத்துதான் இன்னைக்கு பென் ஸ்டோக்ஸ் அண்ட் பெண்டர் மெக்குலம் அந்த பேஸ் பால் என்ற ஒரு காம்பினேஷனே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ம் ஆயிருக்குன்ற மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு பென் ஸ்டோக்ஸ். அண்ட் நிஜமாவே ஒரு பிரான்ச்சைசி கிரிக்கெட்ல இந்த மாதிரி ஒரு பேர் வந்து இப்போ ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை வந்து இன்ஸ்பயர் பண்ணுதுன்னா சம மாசுங்க.